கேனல்லர் போட் ஒன்று போட்டிருக்கு. லிகங்கை என்று சொல்லி பேர் போட்டிருக்குது. லிகங்கை என்று சொல்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். வெள்ளனை வந்துட்டேன். பெரிய கடலாம் அந்த ட்ரெயின் வேற போன்று தெரிஞ்சும் அதில் போய் கொண்டிருக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைகள். ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு கப்பல். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே தெரியும் ரூமினா இப்போ நிற்கிறது அனுராதபுரம். அனுராதபுரத்தில் அவங்களுக்கு இடமாற்றமாகி போயிருக்கிறதால இப்போ அங்கே தான் நிற்கிறாங்க. இன்றைக்கு என்னென்னு சொன்னால், அவங்க இன்றைக்கி அனுராதபுரத்துலேருந்து மீண்டும் இங்கே பிறப்புறாங்க, யாழ்ப்பாணம் நோக்கி பிறப்புறாங்க. நாளைக்கு ஒரு போயாண்டி, வெள்ளிக்கிழமை போயாண்டபடியால் ஒரு 3 நாள் லீவ் இருக்குது. அப்போ இந்த 3 நாளும் யாழ்ப்பாணத்தில் அவங்க நிற்கிறதுக்காக அங்கே வேலை முடிச்சுட்டு இப்போ ரயில் ஏறி வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் கோல் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ ஆனரவுக்கிட்ட வந்துட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் போக கொஞ்சம் கணக்காக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான காணொலியாக இருக்க போது. நீண்ட நாளுக்கு பிறகு ருவினா வந்து காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ருவினா வந்து அனுராதபுரத்தில் தனியாக இருந்தது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு 2 நாளுக்கு பிறகு சித்தி போயிட்டாங்க. சித்தி போய் சுத்தியும் ருவினா தான் நாங்கள் இருந்தவங்க. 2 நாளுக்கு பிறகு ருவினா விட்டு வரப்போகுது. அவன் அம்மம்மா எல்லாம் சந்திக்க போகிறாங்க. கேனல்லர் போட் ஒன்று போட்டிருக்கு. பாப்போம் இந்த வீடியோ எப்படியா இருக்கப்போன்னு சொல்லி நான் தெரியலை. இப்போ தான் இந்த இன்ட்ரோ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், எங்களுக்கு கூட சப்போர்ட் தாங்க. கூடிய இடம் நாவட்குழி ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, இதுதான் நாவட்குழி புகையிரத நிலையம். செமையாக இருக்குல்ல என்ன? இதுக்கு பக்கத்தில் ஒரு ரவுண்டை போட்டிருக்கு. ஏனையின் வீதி அதால் இடது பக்கமாக போகுது. இந்த ரவுண்டை போட்டுக்கு நேராக போனோம்னு சொன்னால் பூனகிரி. இதுதான் பூனகிரி பாதை அப்படின்னு சொல்கிறது. பாருங்க, நல்ல ஒரு பறந்து ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு ரோடு தான் இதில் இருக்குது. இதுக்கு அண்மையில் தான் இருக்கிறது இந்த புகையிரத நிலையம். நீங்கள் நினைப்பீங்கள், என்னடா அவன் அடிக்கடி ரயில்வே ஸ்டேஷன் இந்த வீடியோவில் காட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்கள். பஸ்ஸோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் கட்டணம் குறைவு. அதுக்காக தான் அடிக்கடி நாங்கள் ரயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். பாருங்க, முன்னுக்கு நாவட்குழி புகையிரத நிலையம் என்று சொல்லி முன்மொழியிலேயும் எழுதி கிடக்கு. நல்லா இருக்குல்ல, சுமையா இருக்கு. இன்னும் ட்ரெயின் வரையில், அதனால் பஸ்ஸுகள் புகையிரத கடவை விட போய் கொண்டிருக்குது. அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பார்த்தோம்னு சொன்னால், சின்ன பிள்ளைன்னு நல்லா விளையாடி கொண்டிருக்கிறேன். நாங்களும் இப்படி தான் சின்ன பிள்ளைகள் நல்லா ஓடியாக திரும்பி விளையாடி கொண்டிருந்து நாங்கள் நிற்கிறாங்களே. எப்படி நல்லா இருக்குது. நாங்களும் சின்ன பிள்ளையாக இருந்திருக்கலாம் போட்டாங்க. நல்ல சந்தோஷமாக ஓடி அடுத்து செஞ்சு விளாடலாம். இப்போ நேரம் 6 மணியாக போகுது. 6 மணியாக போகுது. இன்னும் தெரியல, வந்தால் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் விழுந்துட்டுது. ட்ரெயின் வேற போகுது. அந்த இருந்தாலும் சில பேர் அதால் போய்கொண்டா இருக்கணும். திருத்த இல்லாது, ஒன்றும் செய்யலாது. பாருங்க, அந்த சின்ன பொடியன் ஒரு ஆள் வந்து நின்று வெயிட் பண்ணுறார். இது பெரிய ஆக்களுக்கு இல்லை. இப்படி வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லி பெரிய ஆக்கள் யோசிக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்களா, பெரிய ஆக்களெல்லாம் அந்த ட்ரெயின் வரப்போன்னு தெரிஞ்சும் அதில் போய் கொண்டிருக்கணும். அந்த சின்ன பிள்ளைகள் பாருங்க நிற்கணும்.
அவங்களும் போகிறாங்க. பெரியாக்கள் போய் காட்டினா அவங்கள என்ன செய்வாங்களா அதை தானே பார்ப்பாங்க. அப்போ பெரியாக்கள்லாம் சரியான வழியாக காட்டி கொடுக்கணும். சிக்னல் விழுந்து வீதிக்கு குறுக்காக அந்த மறைப்பு வந்த பிறகு யாரும் பயணம் செய்யக்கூடாது. ட்ரெயின் வந்து கொண்டிருக்கு. ஆக்கள் வெளியினா நீட்டாக காய்ச்சி தானே போடலாம். இதெல்லாம் வேணும் எடிட் பண்ணல ஆட்டோ அங்கனைக்கு வெள்ளன வந்துட்டேன். இதுல இருங்க. சரி, இப்போ நாங்கள் ஒரு மாதிரி வீட்டை வந்துட்டோம். ரூமினா அனுராதபுரத்துலேருந்து கொஞ்சம் பொருட்கள் வேண்டியிருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறைய பொருட்களை வேண்டிக்கணும் வந்திருக்குது. அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரூமினா அங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ரெயினால் வந்த களைப்பில் உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. நான் இப்போ கூப்பிட்டுருந்தேனான்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு இடையில அப்படியும் பெறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உள்ளே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கு. சரியான தூரம் தான், எப்படியும் ஒரு 4 மணி காலத்துக்கிட்ட ரயிலில் பயணம் செய்து வராது உண்மையிலேயே கஷ்டம்தான். இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேன்பேக்குள்ளே இருந்து கொஞ்சம் பொருட்களை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னென்ன பொருட்கள் அவங்க அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். எங்கேயும் ரூமினா போனால் முதல்ல பார்க்குற என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோட் புக் தான். நோட் புக் எங்கே இருந்தாலும் விட மாட்டாங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட எல்லா புத்தக சாலையும் போனால் கூட நோட் புக் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் அனுராதபுரத்தில் போயும் நோட் புக் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 நோட் புக் எனக்கு கொண்டு ரூமினா கொண்டு பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. போஸ் நோட் புக்குன்னு சொல்லி இருக்குது. உள்ளுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் விவரங்கள் இதில் நாங்கள் எழுதலாம். இப்படி முன்னுக்கு விவரங்கள் எழுதுகிற இருக்கும்போது கூட அதை ஃபில் பண்ணும்போது கூட எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றே நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த நோட் புக் தொலைஞ்சா கூட எங்களுடைய கண்டக்ட் நம்பர் எல்லாம் இதில் போட்டிருப்போம். யாராவது எடுத்தாங்கன்னு சொன்னால் நல்லுள்ளங்கள் யாராவது கொண்டு வந்து திருப்பி தருவாங்க. அதுக்காக அந்த விவரங்கள் முன்னுக்கு போட்டிருக்கும், நல்லா இருக்கும். நிறைய தகவலை நாங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். வீட்டு தகவலாக இருந்தாலும் சரி, வேலை விவரமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நோட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு நோட் புக் கண்டிப்பாக எல்லாரும் வச்சிருப்பினோம். அது வந்து ரூபினாவுக்கு அதிகம் விருப்பம், எனக்கும் விருப்பம் தான். அப்போ எனக்கும் சேர்த்து தான் நான் வேண்டியிருக்குது. நான் சொல்லலை நோட் புக் வேண்டி சொல்லலை, ஆனால் எனக்கு சேர்த்து தான் வேண்டியிருக்குது. 2 நோட் புக் 2 ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? சரி, இதனுடைய விலையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 180 ரூபாய்க்கு வேண்டியிருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல குவாலிட்டி. இந்த மட்டையெல்லாம் நல்ல குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு நோட் புக், பெரிய நோட் புக் கொண்டு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்கு.
இவங்க வேண்ட நோட் புக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல மட்டை. இந்த மட்டை தான் மெயின். இப்போ சில இதுகள் வந்து மட்டை சரியில்லாட்டி உள்ளுக்கு இருக்கிற அந்த சீட்டுகள் எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இவங்க வேண்ட இது வந்து மட்டை கொஞ்சம் நல்ல குவாலிட்டியை பார்த்தா வேண்டுவாங்க. அதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது கூட உள்ளுக்கு ஒரு நல்ல அழகான படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கிற முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலங்கள் கூட சொல்லலாம். சாரி, இலங்கையில் வடமாகாணத்தில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்கள். அதுலேயும் இது வந்து என்னென்று இப்படி இப்போ இது வந்து வடமத்திய மாகாணத்தில் வேண்டினது. ஆனால் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்தான் இடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்னு தெரியல. சில என்னென்ன விடயங்கள் இருக்குன்ற பாவம். நல்லூர் கோயில் இருக்குது, யாழ்ப்பாண நூலகம் இருக்குது, யாழ்ப்பாண கோட்டை இருக்குது, நாகவிகாரை இருக்குது. அதான் நான் பார்த்தேன். நாகவிகாரையும் அதில் போட்டிருக்கிறாங்க. நயனா பூசன் இருக்குது, நிலாவரை கிணறு இருக்குது, கந்தரோட விகாரையும் இருக்குது. கந்தரோட விகாரை, செல்வச்சன்னதி, கீரிமலை, கசூர்னா பீச், மற்றது சாட்டி கடற்கரை, ஃபோர்ட் ஹெமெண்டெல். இது வந்து கடல் கோட்டை அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணங்கள் இருக்கிற அந்த கோட்டைன்னு நினைக்கிறேன். இது வந்து நெடுந்தீவில் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி அழகாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இது வந்து என்ன தண்டாபுரத்துக்கு போயிடுச்சு. இது போய் இந்த படத்தை பார்த்து இவங்க வேண்டியிருப்பாங்க. இப்போ நாங்கள் வேறு இடத்துல கொழும்புல இருக்கும்போது கூட யாராவது தமிழ் கதைப்பாங்களே இருந்தால் அவங்கள பார்க்க எங்களுக்கு நல்ல சந்தோஷம் பெறும். அப்படித்தானே என்ன. இப்போ நாங்கள் தமிழராக இருக்கும்போது கொழும்புல போய் யாராவது தமிழ் கதைச்சா நாங்களுக்கு கொஞ்சம் அவளோட சேர்ந்து நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு புதிய அனுபவம் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்க அங்கே அனுராதபுரத்தில் போய் இப்படியான புத்தகங்கள் வேண்டியிருக்கிறது, நோட் புக் வேண்டியிருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, நல்லபடியாக தான் நோட் புக் வேண்டது நல்லது. நீங்களும் இப்படி வேண்டுறா வேண்டிக்கலாங்க. சரி, இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது, இப்போ நான் ஒரு படம் ஒன்று அடைப்பிருந்து எனக்கு கொஞ்சம் கிராஃப்டில் கொஞ்சம் நிறைய விருப்பம் இருக்குது. கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது. அப்போ நான் ஒரு படம் ஒன்று அனுப்பியிருந்தேன். இப்படியான ஒரு ஃப்ரேம் ஒன்று கிடைச்சா வேண்டுங்கன்னு சொல்லி படம் ஒன்று அனுப்பியிருந்தேன். அப்போ அவங்க என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பெரிய கடையில் இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரீட் கடைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ சிறுபுறங்களில் இப்படியா பொருட்களை போட்டு விற்பிருந்தேன். அப்படியான கடைகளில் இதை போய் வேண்டியிருக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து இந்த ஃப்ரேம் நினைக்காது, கம்பி வெட்டுற ஃப்ரேம் கிடையாது. இது வந்து கஷ்டப்பட்டு தான் நானே இந்த படத்தை எடுத்து அனுப்பியிருந்தேன்னா அங்கே கிடச்சிருக்குது. அல்வானிக்குன்னு வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சிரட்டையில் ஏதாவது வேலை செய்வோம் தானே, கிராஃப்ட் வேலை ஏதாவது செய்கிறதா இருந்தால் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து அநேகமாக இந்த நகவேலை செய்கிறார்கள் கூட இப்படியான பொருட்கள் வந்து பயன்படுத்துறதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து சிரட்டையை நாங்கள் எங்களுக்கு சுமூத்தாக வெட்டுறது அப்படியான இதுக்கு பயன்படுத்தி கொள்வது. நல்ல ஒரு ஃப்ரேம். கொஞ்சம் கலர் பென்சில் அது மாதிரி இருக்கிறாங்க. அதாவது வாட்டர் கலர் அதுவும் மாதிரி கிடக்கு. இதெல்லாம் அந்த இந்த புக் ஷாப்போட தொடர்புடைய பொருட்களை வந்து இவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கிறதால தொடர்ந்து போவாங்க. நிறைய பொருட்களை பண்ணியிருப்பாங்க. மற்றது இன்னும் உண்டு, ஒரு கதை புத்தகம் மட்டும் வச்சிருக்கிறாங்க. இதுவும் அங்கே வேண்டியதாக கூட இருக்கலாம். இப்போ எல்லா இடமுமே தமிழ் இருக்குது தானே. இப்போ அனுராதபுரத்தில் கூட தமிழ் மொழியில் பாடசாலை இருக்குது. தமிழ் கதைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். அதே மாதிரி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் கூட அங்கே இருக்குது. இப்போ இந்த புத்தகம் கூட அங்கே தான் வேண்டியிருக்கிறாங்க. கதை புத்தகம், இப்போ ஃப்ரீயான நேரம் வாசிக்கிறதுக்கான கதை புத்தகம். அவள் பெயர் முத்தலகு, பாலாஜினி எழுதின ஒரு புத்தகம், கதை புத்தகம் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இதனுடைய விலையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 480 ரூபாய்க்கு இந்த புத்தகம் வேண்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து வேண்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ட்ரெயினில் வரும்போது 2-3 கதை வாசிச்சிருப்பாங்க. இப்போ அவளோட கேட்டு பார்க்கலாம். அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது, விரட்டும். நானும் ஃப்ரீயான டைம் ஏதாவது இருந்தால் அந்த கதையை வாசிக்கலாம். கதை ஸ்டோரி புக் படிக்கிறார்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்ன ஸ்டோரி புக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை புத்தகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஃப்ரீயான நேரங்கள், இப்போ நிறைய ஃப்ரீயான நேரம் இருக்குன்னு சொன்னால் ட்ராவல் பண்ணுறது தான் எங்களுடைய இனி அடுத்த வருஷம் ஃபுல்லாக போய் கொண்டிருக்க போது. அப்போ ட்ராவல் அந்த டைமில் வந்து நாங்கள் ஃப்ரீயான கதை புத்தகங்களை வாசிக்கிறதால நிறைய தகவலை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நீங்களும் ஏதாவது நல்ல நல்ல கதை புத்தகங்கள் பேர் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க, நாங்களும் பார்த்துக்கொள்கிறோம். அடுத்தது வந்து ஒரு ஷர்ட் ஒன்று வேண்டியிருக்கிறாங்க. நல்ல ஷர்ட் உண்டு எனக்கு தான்.
அந்த ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சைஸ் எல்லாம் கேட்டிருந்தவங்க. அப்போ நான் சொன்னான், ஆனால் கலர் சொல்லல. ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் தான், நீல கலர். பார்த்தீங்களா, நல்ல ஷர்ட். லிகங்கே என்று சொல்லி பேர் போட்டிருக்குது. லிகங்கே என்று சொல்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸ்லிம் ஃபிட் 16 சைஸ். எனக்கு நல்ல கணக்காக இருக்கும். ஏதாவது ஒஃபிஷியலாக போடலாம், இல்லாட்டி நாங்கள் ஏதாவது கொண்டாட்டங்கள் அப்படி ஏதாவது வந்தால் கூட போடக்கூடிய மாரி நல்ல அழகான ஷர்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ ரூபினா வேற மாதிரி தெரியலை. நான் வேண்ட எல்லா பொருளையும் உங்களுக்கு காட்சிப்படுத்திட்டேன். அப்படி நாளைக்கு அப்படியும் அவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுறேன். என்னென்னு சொன்னால், இப்போ வந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. சரி, நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.